அன்பான மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2010க்கு கார்பரேட் பெட்ரோல் லீக்கேஜை பற்றி பார்ப்போம். எங்களோட மெக்கானிக்ஸ் அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகுது. மொதல் டூல்ஸ் பாக்ஸோட 2 போல்ட்டையும் கழட்டிக்கலாம். அடுத்தது பாருங்கள், 2 8 சைஸு 2 போல்ட் வரும், அதை கழட்டிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று வரும், ரெண்டுத்தையும் கழட்டிக்கணும். பெட்ரோலை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க மேலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பு ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மேலே ஆக்சிலேட்டர் கேபிளை கழட்டி விட்டுறலாம். அது எந்த டைரெக்ஷனில் கழட்டுறோன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பி மாட்டுறப்பையும் அந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மாட்டணும். இப்போ பெட்ரோல் ஓஸை நம்ம பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஓஸை கழட்டிக்கலாம். இப்போ கீழே உள்ள 2 ஸ்க்ரூவையும் கழட்டி லூஸ் பண்ணி எடுத்தோம்னா, கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓரிங் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அடி கப்பில் ஓரிங் வரும். கப்பில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது வழியாகவும் பெட்ரோல் லீக் ஆகும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளோட்டோட பின்னை கழட்டிக்கலாம். இந்த ஃப்ளோட்டை எடுத்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா அது மிதக்கணும். மிதக்காமல் தண்ணிக்குள்ளே முழுங்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பெட்ரோல் நீடிலு. இந்த பெட்ரோல் நீடில் எதுவும் முனையில் லப்பரில் தேஞ்சு போயிருந்தாலும் உங்களுக்கு பெட்ரோல் லீக் ஆகும். அப்போது அந்த நீடில் உட்கார இடத்துல எதாவது டஸ்ட் இருந்தாலும் அதே போல் ப்ராப்ளம் ஆகும். அப்போ நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் நீடில் சரியில்லைன்னா, அந்த முனையில் தேஞ்சு எதுவும் போயிருந்ததுன்னா நீங்கள் வேறு பீஸ் வாங்கி மாற்றிக்கலாம். வெறும் 150 ரூபா தான் வரும். பெட்ரோல் நீடிலில் ரவுண்டாக ஸ்டெப் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் ஜெட்டும் இந்த ஐட்லிட் ஜெட்டும் நல்லா இருக்கணும். உள்ள ஹோல்ஸ், அதை 2 ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டினீங்கன்னா அது ஈஸியாக கழட்டிடலாம். அது ரெண்டும் உள்ள ஹோல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். சின்ன ஒரு ஊக்கை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி மாட்டிக்கலாம். இதில் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2 பெட்ரோல் நீடிலும் பெட்ரோல் ஜெட்டும் எதுவும் ஃபால்ட் இல்லை, உள்ள டஸ்ட்டு தான் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதையே மாட்டிக்கிறோம். எங்களோட மெக்கானிக்ஸ் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பெட்ரோல் ஓஸ் எல்லாத்தையும் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த பெட்ரோல் கேஸ்கட் பாருங்கள். இந்த கேஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஓரிங் இருக்கும். அது கரெக்டாக பார்த்து அதில் பிஞ்சு மார்க் மேலே வர மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃபுல் ஆகிற கம்ப்ளைண்ட், பெட்ரோல் ஓவர்ஃபுல் ஆகிற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருந்தது. அதனால் நம்ம அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பெட்ரோல் ஹோஸை மாட்டிட்டு பெட்ரோலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். அந்த மார்க்கு கோடு லைனு அதே ஸ்ட்ரெயிட்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, வீடியோவில் இருக்க மாதிரி. ஏர் ஃபில்ட்ரு ஹோஸை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவரில் கிளிப்பை டைட் பண்ணிவிட்டு இந்த 2 போல்ட்டையும் டைட் பண்ணிடலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது எந்த விதமான லீக்கும் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ.